ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என தமிழக அரசு அலுவலர்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் காட்டமாக கருத்து தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, இந்த வழக்கின் முழு பின்னணி மாரிச்சாமி. சட்டத்தை நிலைநாட்ட நீதிபதிகள் உறுதிமொழி எடுப்பதை போல தமிழக அரசு அலுவலர்கள் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் காட்டமான கருத்தினை அவர்களது உத்தரவிலேயே தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீதிபதிகள் வழக்கு விசாரணை மாறுவதால் நீதிமன்ற அவமதிப்பில் இருந்து அரசு அதிகாரிகள் தப்பித்து விடுகிறார்கள் எனவும், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை நிரந்தர அமர்வு முன்பாக பட்டியலிட சரியான நேரம் இது என தோன்றுகிறது எனவும் நீதிபதிகள் தங்கள் கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதுபோக ஒரு வழக்கு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட வரும் காலங்களில் அரசு அதிகாரிகள் இது போன்ற தவறுகள் மன்னிக்கப்பட மாட்டாது, நீதிமன்றம் இரும்பு கரம் கொண்டு செயல்பட்டு இது போன்ற தவறுகளை அடக்கும் என உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு தனது உத்தரவில் அதிரடியாக அந்த உத்தரவை தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு பின்னணி பார்த்தோமானால், திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த காஜா மைதீன் என்பவர் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் மணப்பாறை புத்தானத்தம் கிராமத்தில் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை 12 வாரங்களுக்குள் அகற்றுமாறு நீதிமன்றம் கடந்த 2023 நவம்பர் மாதமே உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவே இது தொடர்பான அதிகாரிகள் மீது நீதிமன்றம் உத்தரவை செயல்படுத்த தவறியதற்காக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் கொண்ட அமர்வு ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி நீதிமன்றம் ஏராளமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு வழக்குகளில் இது போன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை. சட்டத்தை நிலைநாட்ட நீதிபதிகள் முதலில் உறுதிமொழி எடுக்கிறார்கள். நீதிபதிகள் தங்களது பதவிக்கு வரும்போது உறுதிமொழி எடுக்கிறார்கள். அதுபோல தமிழக அரசின் அலுவலர்கள் இந்த நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் போல காட்டமாக தெரிவித்த நீதிபதிகள் ஆக்கிரமிப்புகளை 12 வாரங்களுக்குள்ளாக அகற்ற வேண்டும் என 2023 நவம்பரில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இது நாள் வரை ஆக்கிரமிப்பு அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. பஞ்சாயத்து தலைவர் மூலமாக நோட்டீஸ் அனுப்புகின்றனர். ஆனால் பஞ்சாயத்து தலைவருக்கு ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரமே இல்லை. வருவாய்த்துறையினரே ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க முடியும். இது எங்களால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு ஊடகங்கள் வாயிலாக பெரும் அளவில் ஒளிபரப்பப்பட்டது. இருப்பினும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி புத்தானத்தம் கிராம பஞ்சாயத்து தலைவர் ஆக்கிரமிப்பு அகற்றுமாறு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இது போன்ற தவறுகள் எல்லாம் நடக்கிறது. எனவே இது போன்ற தவறுகள் எல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என கூறி இந்த வழக்கு விசாரணையை அக்டோபர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.